முயன்றால் முடியாதில்லை முயலாவிட்டால் உனக்கு ஏதுமில்லை. வணக்கம். நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது ஒரு +2 கம்ப்ளீட் பண்ணிட்டு ரயில்வே ஜாப் சூஸ் பண்ணலாமா இல்லை பேங்க் ஜாப் சூஸ் பண்ணலாமா, இதுக்கு எப்படி படிக்கலாம், எதில் என்ன மாதிரியான போஸ்டிங்லாம் இருக்கும், அதுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிள் கேட்பாங்க, ப்ளஸ் வந்து பார்த்தா சேலரியோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும். இப்போ ரயில்வேல போனோம் அப்படின்னா அதிகப்படியான சேலரி கிடைக்குமா, இல்லை பேங்க் ஜாப் போனோம் அப்படின்னா அதிகப்படியான சேலரி வந்து கிடைக்குமா உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கோட நேச்சர் எப்படி இருக்கும், எது வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஜாபாக இருக்கும். அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க. அதாவது +2 முடிச்சுட்டு டிகிரி படிக்கணுமோ, இல்லை அடுத்து ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணணுமோ, இந்த மாதிரி ஆசைப்படுற நிறைய பேருக்கு நம்ம ரயில்வே ஜாப் சூஸ் பண்ணலாமா இல்லை பேங்க் ஜாப் சூஸ் பண்ணலாமா, எது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே வந்து பார்த்தோம்னா இந்த கவர்மெண்ட் ஜாப் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று உங்களுக்கு. அதாவது வந்து பார்த்தோம்னா உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ மேக்ஸ் நல்லா வரும், நீங்கள் வந்து இந்த ரீசனிங் ஆப்டியூட் டாப்பிக்லாம் நல்லா போடுவீங்க அப்படின்னா ரயில்வே, எஸ்எஸ்சி, அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஜாப் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அந்த மாதிரியான டாப்பிக்லாம் படிக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி இல்லை யூபிஎஸ்சி இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாப் வந்து சூஸ் பண்ணும்போதே உங்கள் ஸ்கில் பேஸில் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படித்ததுக்கு ஏற்ற மாதிரியான ஜாப் எதுவாக இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் சூஸ் பண்ணும்போது டெக்னிக்கலாக சூஸ் பண்ணுங்க. இப்போ டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் படித்தது ரிலவெண்ட்டான ஜாப் தான் டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெக்னிக்கலாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒர்க்கும் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது ரிலவெண்ட்டாக தான் கொடுப்பாங்க. கொஸ்டின்ஸும் நிறைய வந்து பார்த்தோம்னா ஒரு 50-60% மேலே வந்து பார்த்தோம்னா நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது ரிலவெண்ட்டாக தான் கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு டெக்னிக்கல் ஜாப் போகிறப்ப ஒரு கொஸ்டின் பேப்பர் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் டாப்பிக்லேருந்து நீங்கள் காலேஜில் படித்த பேப்பர்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்கறனால கண்டிப்பாக ஈஸியாக வந்து பார்த்தா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான அல்லது அந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா டெக்னிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் காமனாக அந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் இல்லை பிஜி முடித்தவங்களுக்கான ஜாப் இந்த மாதிரியான ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி +2 முடித்தவங்களுக்கு ரயில்வே ஜாப் பெஸ்ட்டாக பேங்க் ஜாப் பெஸ்ட்டாக அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரயில்வேல வந்து பார்த்தா +2 முடித்தவங்க வந்து நிறைய ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பட் பேங்க் பொறுத்தவரையும் பார்த்தா மினிமம் எலிஜிபிளே ஒரு கிளரிக்கல் ரேஞ்சில் நீங்கள் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டால் கூட மினிமம் எலிஜிபிள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதா வச்சுருக்காங்க உங்களுக்கு. பட் கிளரிக்கலோட ஸ்டார்டிங் சேலரி 20,000க்கு மேலே இருக்கும் உங்களுக்கு. பட் ரயில்வே பொறுத்தவரையும் 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா குரூப் டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். +2 முடிச்சிருந்தீங்க அப்படின்னா NTPC எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். NTPC அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிம்பாங்க. இது +2 முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின் கிளர்க்கு இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதுவே நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் இல்லை வந்து பார்த்தோம்னா ஒரு டிராஃபிக் அசிஸ்டன்ட், கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் இந்த மாதிரியான கொஞ்சம் ஹையர் ஆஃபீஸர் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன முடிச்சிங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது ரிலவெண்ட்டாக 10th 12th பேஸில் நிறைய ஜாப்ஸ் வந்து ரயில்வேல இருக்கு உங்களுக்கு. பட் பேங்க் பொறுத்தவரையும் பார்த்தா மினிமம் எலிஜிபிளே ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக கவர்மெண்ட் பேங்க் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ஜாப் பொறுத்தவரையும் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தா ரயில்வே ஜாப்ல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு. 33 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. பட் பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தா இப்போ கிளரிக்கலுக்குலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 28 வச்சிருப்பாங்க. இதுவே POSOக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 30 வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் ரயில்வே ஜாப் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ரயில்வே ஜாப்பில் இருக்க ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்தால் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. பட் அதுலேயும் வந்து அட்வான்டேஜ் இருக்குது. நைட் ஷிஃப்ட்லாம் போனீங்க அப்படின்னா அதுக்கும் தனியாக அலவன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. பட் பேங்க் ஜாப் அப்படிங்கிறப்ப ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. மோஸ்ட்லி இந்த நைட் ஷிஃப்ட்லாம் இருக்கவே இருக்காது. டே டைம் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவீங்க. அதுவும் வந்து பார்த்தா மார்னிங் 9 to 5 இல்லை 10 to 6 இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருக்கும். ஏதாவது ஒரு சில சுச்சுவேஷன் வந்து பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னா மோஸ்ட்லி ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஸ்கில் பேஸில் உங்களுக்கு என்ன ஃபீல் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சிலருக்கு நைட் ஷிஃப்ட் பார்க்கறது கூட ஓகே அந்த மாதிரி இருக்கும். நிறைய பொண்ணுங்களுக்கு நைட் ஷிஃப்ட் பார்க்கறதுலாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. அவங்க வந்து பேங்க் ஜாப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரியான ஜாப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அது வந்து நீங்கள் போகிற போஸ்டிங் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல் NTPCக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேஷன் மாஸ்டருக்கான ஒர்க் கொடுப்பாங்க உங்களுக்கு. இல்லை ஒரு டிராஃபிக் அசிஸ்டன்ட், ஒரு கமர்ஷியல் அப்ரெண்டிஸ், ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒர்க் நேச்சர் இருக்கும் உங்களுக்கு. இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்கள் +2 மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின் கிளர்க்காக வந்து போடுவாங்க உங்களையா. இல்லை நீங்கள் குரூப் டி இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு 10th பேஸில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அப்போ வந்து ரொம்ப வந்து பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் லெவலில் இந்த
கிளர்க், மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதுவே பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர சிஎம்ஏ கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான போஸ்டிங் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஃபிசிக்ஸ் ரெலவெண்ட்டாக கெமிஸ்ட்ரி ரெலவெண்ட்டான ஒர்க் கொடுப்பாங்க உங்களுக்கு. இதுவே இதில் வந்து பார்த்தா ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குது. இது கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி இருக்கா. ஸோ நீங்களுக்கு வந்து பார்த்தா என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஒர்க் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாதிரியான ஒர்க் தருவாங்க உங்களுக்கு. இதுவே ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் வந்து பார்த்தா கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி வருது, எஸ்ஐக்கான வேகன்சி வருது உங்களுக்கு. கான்ஸ்டபிளுக்கு 10th படிச்சிருந்தா போதும். இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்கள் எஸ்ஐக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தா இந்த எஸ்ஐ கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கம்மியாக தான் வச்சுருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு காமனாக ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், இந்த மாதிரியான சில டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் பார்த்து வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்தா பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தா மோஸ்ட்லி ஃபீல்டு ஒர்க்லாம் இருக்காது உங்களுக்கு. பேங்க்குள்ளே தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுவும் நீங்கள் போகிற போஸ்டிங் பொறுத்து வந்து பார்த்தா ஒர்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கிளரிக்கல் ரேஞ்சில் போகிறீங்க அப்படின்னா பேங்க்கோட டே டு ஆக்டிவிட்டியை பார்த்துக்கிறது. ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் வந்து போடுவாங்க. முக்கியமாக அந்த கேஷியர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், இந்த மாதிரியான ஒர்க் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. உங்களுக்கு மேலே இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒருத்தர் இருப்பார். அவங்க கொடுக்குற ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணணும். அந்த மாதிரியான ஒர்க் தான் மோஸ்ட்லி இருக்கும் உங்களுக்கு. கிளைண்ட்டோட டைரக்ட் டீலிங்கில் இருப்பீங்க கிளர்க் அப்படின்னா. இதுவே ஒரு பிஓ எஸ்ஓனா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டெனன்ஸ் ரெலவெண்ட்டான ஒர்க். உங்களுக்கு கீழே இந்த கிளரிக்கல் ரேஞ்சில் இருக்கவங்களாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, அவங்களோட ப்ராப்பரான ஒர்க்லாம் பண்ணுறாங்களா அந்த மாதிரி பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இந்த பேங்க்கு நிறைய லோன்லாம் வரும். அந்த மாதிரியான லோனுக்குலாம் அப்ரூவ் கொடுக்குறது, கரெக்டான டாக்குமெண்ட் தராங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறது, லோன்லாம் வசூல் பண்ணும்போது கரெக்டாக வந்து வசூல் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் ரெலவெண்ட்டான ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கிளர்க் பிஓ பொறுத்தவரையும் 2 போஸ்டிங்குமே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். இதுவே எஸ்ஓ அப்படின்னு எடுத்தா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்தோம்னா ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதுக்கு ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லா ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் மேனேஜர், ஹச்ஆர் மேனேஜர், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பிடிச்சிருக்கீங்களோ அது ரிலவெண்ட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க்கும் அது ரிலவெண்ட்டாக தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. பட் எஸ்ஓ கிளியர் பண்ணாலும் ஸ்டார்டிங்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் ப்ளஸ் உங்கள் எஃபர்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கா. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எந்த போஸ்டிங் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் டெக்னிக்கலாக போகிறீங்க அப்படின்னா இப்போ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர், அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் லோகோ பைலட், இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போகிறீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக கொஸ்டின் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது ரிலவெண்ட்டான கொஸ்டின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. இல்லை காமனாக வந்து இந்த குரூப் டி, இல்லை கான்ஸ்டபிள், எஸ்ஐக்கான எக்ஸாம், என்டிபிசி எக்ஸாம் இதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா காமனான டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு. இதே மாதிரி தான் பேங்க் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எஸ்ஓக்கெலாம் வந்து பார்த்தா குறிப்பிட்ட டாப்பிக்கில் ஐடி ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கொஸ்டினாக வரும். அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான கொஸ்டினாக வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது ரெலவெண்ட்டான கொஸ்டின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஒர்க்கும் அது ரெலவெண்ட்டாக தான் கொடுப்பாங்க டெக்னிக்கலாக போனீங்க அப்படின்னா. இதுவே காமனாக போகிறீங்க அப்படின்னா காமனான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பேங்க் ஜாப்பையும் ரயில்வே ஜாப்போட சிலபஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நிறைய டாபிக் காமனாக வரும் உங்களுக்கு. பட் ரயில்வேல வந்து பார்த்தா இங்கிலீஷ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. பேங்க்கில் வந்து பார்த்தா இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. காமனாக வந்து பார்த்தா ரீசனிங், ஆப்டியூட், ஜென்ரல் அவேர்னஸ் இந்த டாப்பிக்ல வந்து கொஸ்டின் வருது. ரயில்வே ப்ளஸ் பேங்க் ரெண்டுலேயுமே இந்த 3 டாப்பிக்ல இருந்து கம்பல்சரியாக கொஸ்டின் வரும். ரயில்வேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தா ஜென்ரல் சயின்ஸ் டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் வரும். ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. பட் பேங்க்கில் வந்து பார்த்தா ஜென்ரல் சயின்ஸ் டாப்பிக்லேருந்து வராது. பேங்க் பொறுத்தவரையும் எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கொஸ்டின், பேங்கிங் ரெலவெண்ட்டான கொஸ்டின் இந்த மாதிரியான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும். உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையும் ஜென்ரல் சயின்ஸ் டாபிக் வரும் உங்களுக்கு அதிகமாக. உங்களுக்கு வந்து பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தா கொஞ்சம் அதிகமாக இங்கிலீஷ் டாப்பிக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த ரீசனிங், ஆப்டியூட், ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக் ரயில்வே எக்ஸாம்லேயே வருது, பேங்க் எக்ஸாம்லேயே வருது உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா 2 எக்ஸாமும் ஒரே டைமுக்குள்ளே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்கள் எஃபர்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. இப்போ 10 இயர்ஸ் பேக்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ரயில்வே ஜாப், பேங்க் ஜாப்லாம் நிறைய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண மாட்டாங்க. பட் இப்போலாம் வந்து பார்த்தோம்னா ஒரு சிங்கிளாக வந்து பார்த்தா ஒரு எக்ஸாம்க்கான ஒரு கிளரிக்கலுக்கான வேகன்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு 1000 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறது 10 லட்சம், 15 லட்சம் இந்த மாதிரி கூட அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெவியாக இருக்குது. ஸோ உங்கள் எஃபர்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தா. ஸோ சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது வந்து நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்க அதை பொறுத்து, அது மட்டும் இல்லாமல் என்ன டிகிரி
டிகிரி படிச்சிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 30,000க்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே பேங்க் பொறுத்தவரைக்கும் கிளரிக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ஸ்டார்டிங் சாலரி ஒரு 20,000க்கு மேலே இருக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் 12th முடிச்சுட்டு என்டிபிசிலாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சாலரி ஒரு 20,000க்கு மேலே இருக்கும். குரூப் டிலாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 15,000க்கு மேலே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தா எந்த போஸ்டிங் போகிறீங்களோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா அதாவது ஒரு +2 முடிச்சுட்டு அடுத்து ஏதாவது டிகிரி படிச்சிட்டோ இல்லை +2 பேஸ்லேயே வந்து பார்த்தோம்னா நம்ம கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு. பேங்க் ஜாப் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குமா இல்லை வந்து பார்த்தோம்னா ரயில்வே ஜாப் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.